ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது வந்து பாலப்பழம் குடில். நீங்கள் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்திருந்தால் உங்களுக்கு தெரியும் குடில் எல்லாம் எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பார்த்ததில் பெஸ்ட்டான குடில் நான் இது தான் சொல்லுவேன். போகும்போது நல்ல கூட்டம், உள்ளாடி போய் பார்த்தோம். அங்கே வந்து எல்லாமே சிலைகள் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ்னாலே கன்னியாகுமரி ஃபுல்லாக வைபில் தான் இருக்கும். இங்கே வெளியூரில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்தீங்கன்னா 2 நாள் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். கன்னியாகுமரி ஃபேமஸ்னாலே இந்த குடில் தான்னு நான் சொல்லுவேன். இது உள்ளே போய் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. இது சிலையே நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாமே அந்த பைபிளில் வர சிலைகள் தான். அப்புறம் நரகம் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து காட்டியிருந்தாங்க. அது நரகம் எப்படி இருக்குன்னு யாரும் தெரியாது, இப்படி தான் இருக்குன்னு ஒரு இதில் வந்து வச்சுருந்தாங்க. அது நல்லா தான் இருந்தது. உள்ளே போகும்போது பயமாக தான் இருக்குது. நல்ல ஆள் கூட்டம், லைனில் நின்று தான் போக வேண்டியது. அப்புறம் வந்து சின்ன சின்ன சிலைகள் வந்து அது ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருக்குது. இது எல்லாமே நல்லா தான் இருந்தது. எல்லா குடிலும் வந்தால் எல்லா குடிலையும் பாருங்கள். இது பாலப்பழம் குடில் தான் வந்து இருக்கையில் பெரிய குடில், நல்லாயிருக்கும். மார்த்தாண்டம் சர்ச்சு வந்து லைட்டிங் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். குடில்னு சொல்லும்போது இப்போ வந்து பாலப்பழம் தான். இந்த குடில் தான் இப்போது கன்னியாகுமரியில் வந்து பார்க்கும்போது நம்பர் 1 குடிலாக இருக்கும். வேறு இதை பீட் பண்ண வேறு எதுவும் குடில் இருக்க மாதிரி தெரியல. நல்லா இருக்குது, நல்ல குடில். நிறைய இது வந்து இதுதான் ஜீசஸ் பிறக்கிறது குடிலில், இதுதான் மெயின் பார்ட்டு. மற்றபடி சின்ன சின்னதாக நிறைய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், இன்றைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் போடுங்க. குடியில் போய் பாருங்கள். இனி ஆள் கூட்டம் எல்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு 24, 25 எல்லாம் அங்கே போகவே முடியாது, பயங்கர டிராஃபிக்கு. காரில் எல்லாம் போகவே முடியாது, பைக்கில்னா போகலாம். இப்போது ஃப்ரீயாக இருக்கும். எல்லோரும் போய் பாருங்கள், நல்லா இருக்குது. பார்த்துட்டு இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, இல்லை நான் சும்மா போய் சொல்லிட்டேன். நான் பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் போய் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நல்லா தான் இருக்குது. அதனால் எல்லோரும் போய் பாருங்கள். நம்ம போன வருஷம் உள்ள வீடியோ நம்ம யூடியூப்பில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். போன வருஷம் குடிலெல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியும், இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியும். இது வந்து பாலப்பழம் குடில் மட்டும். இது வெளி சைடு, மேலே அது 2வது மாடியில் நின்று எடுத்த வீடியோ. இது நல்லாயிருக்கும், போய் பாருங்கள். நம்ம வீடியோ மட்டும் ஒரு லைக் பண்ணிடுங்க, சரியா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.